பணக்கடை வெளியில் பட்டினேன் படிச்சது அவ்வளோ இப்போ தானே அனுப்பிச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். நான் 6ஆவது வார்டு கவுன்சிலர் சத்யலதா பேசுகிறேன். எங்கள் வார்டில் இருக்கிற இந்த ஸ்கூலில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் நாங்கள் எத்தனையோ இன்ஃபார்ம் பண்ணி கூட அவங்க வந்து எதுவுமே வந்து ரெக்கவர் பண்ணலை. இப்போ வந்து பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸ்கூலில் வந்து ஃபீஸ் வந்து அநியாயத்தை கலெக்ட் பண்ணுறாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடிப்படை வசதின்றது எதுவுமே கிடையாது இந்த ஸ்கூலில். பாருங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டிங் வந்து ரொம்ப வந்து சும்மா சாதாரண ஒரு வீடு கூட நீட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 51,000ன்றது எக்ஸ்ட்ரானரி ஃபீஸ். அவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பில் போட்டு கொடுக்கறது வந்து 7,000 தான். இத்தனைக்கும் இது வந்து நகராட்சியிலிருந்து சர்டிஃபிகேட், இது லைசன்ஸ், அப்ரூவ்டு லைசன்ஸ் எதுவுமே வாங்காத ஒரு ஸ்கூல் நகராட்சியில இருந்து. அப்படி இருந்தும் வந்து அவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணாலும் 7,000 தான் அவங்க வந்து பில் போட்டு கொடுக்குற அமௌண்ட். ஆனால் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிறைய வாங்குறாங்க. ஆனால் அடிப்படை தேவைகள் எதுவுமே வந்து பிள்ளைங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கல. அப்படி இருந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கு இப்போ ஒரு டேர்ம் ஃபீஸ் கட்டலன்னு ஒரே ஒரு காரணத்தினால எக்ஸாம் எழுத விடாம வெளியே நிக்க வச்சிருக்காங்க காலையில இருந்து. ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கண்டிப்பாக இதை கண்டிக்கணும். இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து அந்த ஸ்கூலுக்கு கண்டிப்பாக நிர்வாகத்து மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அடிக்கிற பிள்ளைங்க ஏங்க அப்படிதான் போங்க. அதான் ஃபீஸுக்கு அவன் 4 மாதம் கட்டல, அவங்க அவகாசம் கேட்டிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை மற்ற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. அதான் ஃபீஸ் வந்து கட்டல, இடையில பணம் பாக்கி 5,000 ரூபாய் பாக்கி இருக்குன்றாங்க. இப்போ நாளைக்கு வந்து பேசிட்டாங்க, நிர்வாகம் வரட்டும், அவர் வந்து நாளைக்கு என்னன்னு பேசிட்டு பண்ணிக்கிறாங்க. சரி, ரைட்டு, கிளம்பா.